காலையில பித்தம் குறையணுங்கிறதுக்காக தான் காலையில குளிக்கிறோம் நம்ம. இது இப்ப உண்மையில அழுக்கு தேய்ச்சி நல்லா உடம்ப வாஷ் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் ராத்திரி தானே குளிக்கணும். எதுக்காக காலையில் குளிக்கக்கூடிய பழக்கம் வந்ததுன்னா, காலையில உடம்புல பித்தம் கூடி இருக்கும். அந்த பித்தத்தை குறைப்பதற்காக தான் குளிக்கிறது. குளிக்கிறதுலயும் பல பேர் பாத்தீங்கன்னா யாரும் தலைக்கு ஊத்துறது இல்ல. பல பேர் கேட்டா நான் கழுத்து குளிக்கிறேன், இடுப்பு குளிக்கிறேன், காலு குளிக்கிறாங்க. ஹேர் வாஷ் அப்படிங்கிறாங்க. வீக்லி ஒன்ஸ் ஹேர் வாஷ் ஷேருங்க. குளித்தல் தான் தலைக்கு குளிக்கணும். தலைக்கு குளித்தல் தான் உடலுடைய பித்தத்தை குறைக்கும். பித்தம் குறைப்பதுதான் குளித்தலினுடைய தத்துவமே. நீங்க பல நோய்களுக்கு அது எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய நோயா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி மெட்டபாலிக் டிசீஸ்ல அந்த எதிர்ப்பாற்றல் சரியா வைக்கனாலும் ரொம்ப முக்கியம் வந்து பித்தம் தான். பித்தம் அடங்கி போய்விடில் பேசாதே போய்விடுன்னு சித்த மருத்துவம் சொல்லும். அந்த பித்தத்தை செம்மையாக வைத்துக் கொள்றதுல ரொம்ப முக்கியமானது தலை குளிக்கிறது. அந்த தலைக்கு குளித்தலை பழக்கணும். அந்த குழந்தை பருவத்தில் நிறைய பேர் அதை விட்டுட்டாங்க. எண்ணெய் வைத்து குளித்தல் அதுவும் மறந்து போச்சு. எண்ணெய் வைத்து குளித்தல் வாரத்துக்கு ஒரு நாள் தலைக்கு எண்ணெயில வச்சுட்டு ஒரு 10 அட்லீஸ்ட் குறைஞ்சது 15 நிமிஷம் ½ hour வச்சுட்டு குளிக்க சொல்றோம். அடுத்து தினசரி தலைக்கு குளித்தல்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.